அடிக்கப்பட்டு புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கேப்டன் நிக்சனின் பதவி பறிபோகும். அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸருக்கு நேரடியாக நாமினேட் செய்யப்படுவார். இனிமே நீங்க டச் பண்ணிக்கலாம். காரணத்தோடு தேர்ந்தெடுத்து ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பணும். விஜயனா, கூல் சுரேஷனா, பூர்ணிமா, கச்சனாக்கா, விக்ரம் விஷ்ணுனா குட்டக்கன் போயிட்டு 2 வீட்டு கீழே காலி என்ன துண்டு போட்டு உங்களுக்கு இடம் பிடிக்கும் கீழே போட்டு வைக்கிறோம். அவ்வளவுதான். அச்சனா போங்க. பூர்ணிமாவா ஒன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ஃபிளிப் பண்ணுங்க. கை இப்படி அப்படி அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் தூக்கு அடிச்சு நவுத்து. give them what they want. இது கண்ணல தண்ணி play the game. give up பண்ற பொண்ணா சீ இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்து போர் ஆயிடுச்சு. boring what you did. think about it. பிரச்சனைனா பிரச்சனை. அது எப்படி அட்ரஸ் பண்றீங்கங்கறத மாத்தலாம். give them what they want. ஏங்க இது வரைக்கும் நீங்க விளையாண்டது நல்லாவே இல்லங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? ஓகே. இப்போ நீங்க மாத்த போறீங்க. அது நிஜமாவே நீங்க எப்படி விளையாட போறீங்களோ அதை காட்டு. நீங்க ஒண்ணா இருந்தீங்கல்ல அது நல்லா இல்ல. வச்சுக்கலாம். யார் பிடிக்கல நல்லா இல்ல. அதை மாத்தணும். கேக்குற கேள்வி விதத்தை மாத்திரம், பண்ற பிரச்சனையை மாத்திரம், செய்யற வேலையை மாத்திரம், எல்லாத்தையும் மாத்தணும். ஒரு பிரேக் தான். அந்த பிரேக் இல்ல என்கிட்ட தான். நீ ஏதோ பண்ணிட்ட, நீ சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கறது ஃபீல் பண்ணி நான் ஃபோர்ஸ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்களேன். I'm not someone who takes so much of hatred. ஓகே, ஹேட்டுக்கு நீங்க வந்து அஃபெக்ட் ஆயிட்டீங்க. லவ்வுக்கு நீங்க வந்து ஒண்ணுமே சொல்லல. வருது. நான் என்ன பண்றது? இது ஈஸி கேம்ங்க. அந்த ஒரு வாரம் மென்டல் ஸ்ட்ரெஸ்னால 2 நாள் லாக் ஆயிடுச்சு. பஸ் இறக்க மாட்டேங்கிறாங்களே. யார் கேட்டனால உங்கள எனக்கு அங்க போணும். ஏன்னா அவங்க தெரியும் நாங்க போனா செய்யணும். இவன் வந்து ரொம்ப சின்சியரா தான் பண்ணும். ஸ்ட்ராட்டஜிலாம் இல்ல. யாரு? நிச்சயம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணும். இனிமே அப்புறம் வந்து சேம் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணும். நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் அனன்யா, விசித்ரா, மணி, விக்ரம், கூல் சுரேஷ், தினேஷ், பூர்ணிமா போட்டாங்க ஓட்டு. அதனால தான் எனக்கு போட்டீங்க ஓட்டு. இதுக்கு தான் பர்சனல் செக்ரட்டரி சொன்னேன். விஷ பாட்டில் கூட போய் பேசிட்டு போறேன். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்றது. நீ வருமா உனக்கு கதையே பேசுற ஐடியால இல்ல. என்ன இன்புட் என்ன ஆங்கிள் யோசிக்கிறீங்க? I wanted to stay for longer. You get it? நான் க்ளோஸ் நாமினேஷன் இல்லாம இருந்திருந்தா நானே கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்கள்ட்ட. எப்படி வைல்ட் கார்டா நம்ம வரும்போது சர்டன் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ளே பண்ணோமா? அந்த பேக்கேஜ் எடுத்துட்டு வரலையா? நீ நானுமே இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கோம். ப்ராப்ளம்ஸ் நடந்துருக்காங்கல்ல. I wanted you to put that out of the big thing in my life. பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணனும். ஓ இந்த விஷயம் எனக்கு பண்ணல. வந்து பண்ணிட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வீக் நீ வந்து அதே மாதிரி உனக்கு நடந்து நீ வெளில போயிருந்தா உனக்கு எப்படி இருந்துக்கும்? இப்படி வெளியில பேக்கேஜ் தூக்கிட்டு வராம இருக்க முடியும். அதுக்கு தான் ரிவெஞ்ச். ரீசன் மொக்கையா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஆனா எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. உள்ள புதுசா வந்தவங்க வந்து பூமே அப்படிதாங்க பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன இதெல்லாம் நம்ம விளையாடுறாங்களா? ரெண்டு விஷயம். ஒன்னு ப்ராஜெக்ட் ஆகுது நீங்க கிடையாது. ஓ இப்படி ப்ராஜெக்ட் ஆயிருக்கா, இந்த ஸ்டோரியை நான் மாத்துறேன். டைம் இருக்க ஸ்டோரியை மாத்துறதுக்கு. I don't want to give you that burden to console me all the time. சீரியஸா நீங்க பண்ண வேண்டாம். நீங்க இருந்து நான் சொன்னேன். 1 செகண்ட் அர்ச்சனாங்கிறது வெளியில அனுப்பிட்டு தான் தெரியாதுன்னு சொல்லாத. வேற வெரி கிளவர் கலாயிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வெளில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் பேசுறதெல்லாம் வந்து எல்லாமே அக்செப்டடா இல்ல வெளில. ஆனா அந்த பேசிஸ்ல அதுதான் சாக்கு. நான் பேசும்போதெல்லாம் யாராவது வந்து ஏதாவது சொல்லிட்டு காண்டா இருக்குது. எல்லாருக்கும் அமைதியா இருந்தவங்க எனக்கு மட்டும் பேசுறாங்க. எல்லாத்தையும் நீங்க பர்சனலா எடுத்துக்கீங்க. ஒரு விஷயம் ஆச்சுன்னா அதை வச்சு சூப்பர் உருட்டுன்னு அதான் பிரச்சனை பத்தி சொல்றாருன்னா அப்படிதான் தெரியப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து அது அப்படிதான் தெரியப்பட்டு இப்படி நம்மளதான் பிரச்சனை. மக்களுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி பண்ண முடியும் மட்டும் யோசிங்க. இப்போ நீங்க சொல்ற விதம் மக்களுக்கு பிடிக்கல. சம்மக்களும் அது சூஸ் யுவர் பேட். நாட் எவ்ரிதிங் இஸ் யுவர் பேட். அனன்யா போட்டா போயிருந்தாரு. என்னன்னா நிறைய பேர் வந்து பர்சனலா வந்து சில பேர் ஒரு பேர் அவங்க என்ன பண்ணாலுமே என்ன வந்து தாக்கிடுவாங்க. இவன் என்ன பண்ணாலுமே தப்புதான்ற மாதிரி சிலர் நினைச்சிட்டு இப்படியாச்சும் கிளியர் பண்ண முடியுமா? ஒரு ட்ரை தான். சொல்ல இவன் கெட்டவன், இவன் வில்லன் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி யாரும் இல்ல. சண்டை போட்டேன் எனக்கு ஒரு சொல்லுங்க. யார்கிட்ட சண்டை போட்டேன்? சண்டை போட்டா உங்களுக்கு ஏன் வந்து நோகுது? சரி அப்ப அழிச்சிட்டு மறுபடியும் பஸ்ல இருந்து நாமினேஷன் நோன்னாரு போட்டாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் மண்டை கழுவிட்டாருடா. அப்போ உங்க மேலதாம்மா. மேல ஒரு தப்பு இல்ல. பிக் பாஸ் ப்ரொவிஷன் டாஸ்க். பிக் பாஸ் இந்த காரணமா வச்சு என்ன போட்டு செய்வாங்க. பிக் பாஸ் எல்லா வாரமும் வச்சீங்களா எல்லாருக்கும். எனக்கு மட்டும் பிக் பாஸ் வைக்க மாட்டீங்க. சாப்பாடு எதுவும் பிரச்சனை வரும் பாத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க ஷாப்பிங்கே வைக்கலாம். சாப்பாடு இருக்கா பிக் பாஸ்? பிக் பாஸ் ஷாப்பிங் டாஸ்க் மட்டும் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் ஷாப்பிங் டாஸ்க் வைக்க.